Hello friends, good morning everyone. So வாங்க MCX பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூஎஸ் ஆயில் நேற்று எந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு நல்ல பை தான். கிட்டத்தட்ட முந்தா நேற்றெல்லாம் கொஞ்சம் செல்லிங்கில் கொஞ்சம் கீழே வந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக லோவை பிரேக் அவுட் பண்ணால் செல்லிங் நடக்கும், இல்லைனா பையிங் தான் பாசிபிள்னு சொல்லியிருந்தேன். ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணலை. ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $63.86 வரைக்கும் மேலே வந்திருக்கு. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் மறுபடியும் மேலே தான் வரும். ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, ஸோ இப்போ நின்றுட்டு இருக்கிறது ஒரு டெம்பரவரி ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் $64.81. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரவரி ரெசிஸ்டன்ஸ் ஸ்டாப் ஆகிருக்கிறது $63.67. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணாமல் இருந்தது அப்படின்னா, ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே கொஞ்சம் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ ஓகே. ஸோ க்ரூட் ஆயில் நேற்று ஈவினிங் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் வீடியோவில். ஸோ ஈவினிங்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ போய் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடம் கிட்டத்தட்ட ஒரு 5.3 இந்த இடத்துல ரன் ஆகிட்டு இருந்தது. 5.37 வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஜோனுங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அங்கேருந்து கொஞ்சம் ஒரு 35 பாயிண்ட்ஸ் தான் வந்தது. பட் அதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு ஸோ மார்க்கெட் மேலே வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு எந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னா, ஸோ இப்போ நின்றுட்டு இருக்கிற இடம் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆல்ரெடி இந்த ஜோன் ஒரு 5433 இருந்து கிட்டத்தட்ட எவ்வளோ இறங்கி இருக்குன்னு பாருங்க. 400 + ஒரு 200 ஒரு 600 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ இந்த ரேஞ்சு இதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 5539. பட் இப்போ நின்றுட்டு இருக்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். ஸோ அதை தாண்டி மார்க்கெட் போகலை. ஒரு 600 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடில் இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இன்னைக்கு எப்படி ஒரு ட்ரேடிங் அட்டன் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நாம் நேற்று பார்த்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தீங்கன்னா இந்த இடம் 5371. இந்த 5371க்கு கீழே கேண்டில்ஸ் க்ளோஸ் வச்சா ஸோ நம்ம செல்லிங் போகலாம். அதாவது இன்னைக்கு ஓப்பன் ஆகுது மார்க்கெட்டு இந்த இடத்துல 5400 ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம அவசரப்பட்டு செல்லிங் போயிடக்கூடாது. ஏன்னா மறுபடியும் பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே வந்துருச்சுன்னா ஸோ மேலே போயிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா 5371க்கு கீழே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் ஆச்சு க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சா ஸோ நம்ம செல்லிங் போகலாம். அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 5303 இல்லைன்னா 5255 வரைக்குமே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கேப்ல ஒரு 70 பாயிண்ட்ஸ் பக்கம் ஸோ நம்ம ஒரு செல் சைடு புக்கிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன். 5371க்கு கீழே கேண்டில்ஸ் க்ளோசிங் நடக்கணும். ஓகே. ஸோ நேற்றே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எப்போவுமே நான் சொல்கிறேன், நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறது பிரச்சனை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. க்ரூட் ஆயில் எந்த ஒரு ஸ்கிரிப்டாக இருந்தாலுமே சரி, இங்கே ஒரு இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வரைகிறீங்க அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் டச் ஆனவுடனே போய் எடுத்துடாதீங்க தயவு செஞ்சு. அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே கேண்டில்ஸ் க்ளோஸ் ஆகணும். ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு ஸோ மறுபடியும் நாம ட்ரா பண்ணியிருக்க ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் ஆச்சு க்ளோஸ் வைக்கணும். அப்படி வச்சாதான் நம்ம போயிட்டு செல்லிங் எடுக்கணுமே தவிர, நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் நான் ட்ரா பண்ணிட்டேன் கண்டிப்பாக அந்த ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஓவர் கான்ஃபிடென்ஸில் அதே இடத்துல ஒரு ஓப்பன் ஆர்டர்லாம் போட்டு செல்லிங் பண்ணிடாதீங்க. ஏன்னா மேலே போயிட்டு தான் மார்க்கெட் கீழே வரும். எப்போவுமே ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். எந்த ஒரு ஸ்கிரிப்டில் இருந்தாலும் சரி, க்ரூட் ஆயில், கோல்டு, MCX பொறுத்த வரைக்கும் அது நல்லாவே நடக்கும். எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ நம்ம 5371 போடுறோம், ஸ்டாப் லாஸ் ஒரு 30 பாயிண்ட்ஸ் போடுறோம்னா கரெக்டாக அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் அடிச்சுட்டு கீழே வருவோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், மார்க்கெட்டை ஃபஸ்ட்டு போக விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் கீழே க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் செல்லும். அதே மாதிரி சப்போர்ட்டுக்கு இப்போ சப்போர்ட்லலாம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சப்போர்ட் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ வருது அப்படின்னா உடனே 5255 எடுத்துடக்கூடாது. ஸோ வர வரைக்கும் விட்டுட்டு இந்த சப்போர்ட்டுக்கு மேலே ஒரு கேண்டில்ஸ் க்ளோஸ் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பையிங் சைடு போகணும். ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு 5371க்கு கீழே க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ நம்ம செல்லிங் தாராளமாக போகலாம். ஓகே. ஸோ பையிங் எங்கே போகலாம் அப்படின்னா ஹையாக பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வச்சா பையிங் போயிடலாம். அதான் நேற்று ஹை 5443. ஸோ நேற்று ஹை 5442. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணிட்டு கேண்டில் க்ளோஸ் வச்சுது அப்படின்னா ஸோ அடுத்த டார்கெட் 5539. ஒரு அப்சைடு ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ் பக்கம் நாம பை சைடு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. மார்னிங்ல ஸோ நம்ம இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ நான் ஏதாவது சார்ட் பேட்டர்ன்ஸ் கிரியேட் ஆனால் ஈவினிங் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ்.
ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து 3.2ங்கிறது சப்போர்ட் சொல்லியிருந்தேன். ஸோ அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 2 பாயிண்ட்ஸ் தான் மேலே வந்தது, அகைன் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு சப்போர்ட் ஜோன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெசிஸ்டன்ஸ் போகலாமா அப்படிங்கிறத விட சப்போர்ட் வந்து எடுக்கலாம். 306.8ங்கிறது தான் ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணாதான் பையிங், இதெல்லாம் கொஞ்சம் செல்லிங் ஆகக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கு. இருந்தாலும் கூட 306.8ங்கிறது ஒரு சப்போர்ட் ஜோன். ஸோ அந்த இடத்துல எடுத்தோம் அப்படின்னா ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு பை சைடு வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்டு. ஸோ கோல்டு நேற்று வந்து அவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் கிடையாது, பட் பை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நான் நேற்று சொல்லியிருந்தேன். ஸோ கோல்டு வந்து ஃபாரெக்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சேனல், ஒரு அப் அண்ட் டவுனில் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கும் ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் பையிங் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே ஒரே மாதிரி தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து காப்பர் பார்க்கலாம். ஸோ காப்பர் பிரேக் அவுட் நடந்துருச்சு. ஸோ நேற்றே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பிரேக் அவுட் ஹையாக பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா பை போகலாம். 861.75ங்கிறது ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த 861.75 வந்தால் 215 மினிட்ஸ் கேண்டல் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ செல்லிங் பாசிபிள். ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம். அதிகமாக ட்ரை பண்ண வேணால் ஒரு 3 to 4 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் காப்பரை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.